Swayam Prabha. Digital India. Educated India. சென்ற பாடத்தில் இந்த கணக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு சொன்ன சப்ளையில் ஒரு இடத்துலேருந்து அன்னைக்கு 12 ஆர்டர்ஸ் இருக்குது. இந்த 12 ஆர்டர்ஸுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளும் நேரம் 99, 98, 95 அந்த மாதிரி நிமிடங்கள்னு வச்சுக்கலாம். நான் முன்னரே சொன்னது போல் இது ஒரு புத்தக கணக்கு மாதிரி விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக நம்ம கொடுக்குற நம்பர்ஸ். இது ரியாலிட்டியில் ரொம்ப சின்ன 6 மாதிரிலாம் இருக்காது, 6 நிமிடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது, இன்னும் கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஆனால் இந்த கொடுக்கப்பட்ட கணக்கை எடுத்துக்கொண்டு இந்த 12 ஆர்டர்கள் இருக்கின்றன. இப்போ நம்மளுக்கு முதல்ல என்ன பண்ணினோம், ட்ரக்ஸ் இருக்குது. 240 நிமிடங்கள் தான் அந்த ட்ரக் நமக்கு அவைலபிளாக இருக்குது. எத்தனை ட்ரக்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல, எத்தனை ட்ரக் அல்லது எத்தனை ட்ரிப், இதையும் நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன். இந்த ட்ரக்குங்கிற வார்த்தையும் ட்ரிப்புங்கிற வார்த்தையும் கொஞ்சம் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம். ஒரே பொருளைத்தான் அது குறிக்கும். இப்போ 3 ட்ரக் வேணும் அப்படின்னு சொன்னானாக்கா 3 ட்ரக் உண்மையாகவே வேணுமான்னு கேட்டால் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரே ட்ரக்கை வைத்துக்கொண்டு 3 ட்ரிப்பு அடித்தால் அல்லது 3 ட்ரிப்பு சென்றால் இந்த இதை பண்ண முடியும். ஸோ ட்ரக்குங்கிற வார்த்தையும் ட்ரிப்புங்கிற வார்த்தையும் தே ஆர் யூஸ்ட் இன்டர்சேஞ்சபிளி, ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் கேள்வி வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் ஆர் மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ் ரிக்வயர்ட், இதை பண்ணுறதுக்கு எவ்வளவு நமக்கு தேவை அப்படிங்கிறது முதல் கேள்வியாக அதை பார்த்தோம். அதற்கு உண்டான பதிலையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான பதிலெலாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா 3 இதிலேயே முடிச்சிட முடியும் கரெக்டாக. இதில் இந்த 12 நம்பர்களையும் நமக்கு கூட்டினானாக்கா 621 வரும். இந்த 12 இதையும் கூட்டினோன்னாக்கா இதை நீங்கள் முன்னர் நான் இந்த சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த சொல்யூஷனை உங்களுக்கு. ஸோ இதை 3 பின், அதாவது இதை பின் பேக்கிங் ப்ராப்ளமாக இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். பின்னுடைய சைஸ் 240, 12 லெங்க்ஸ் இருக்குது. ஒரு லெங்க்த்தும் ஒரு ட்ரிப் ஒரு கஸ்டமர் மாதிரி எடுத்துக்கொண்டு சால்வ் பண்ணுறோம். ஸோ 240 வைத்துக்கொண்டு போட்டானாக்க முதல்ல இங்கே சிவப்பில் காண்பிக்கப்பட்டிருக்கும் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இதை முதல்ல கூட்டினீங்கன்னாக்கா 6 5 11, 1 10 2 12, 621, மொத்தம் 621 நமக்கு இருக்குது. அவ்வளோ டைம் தேவை. ஒரு ட்ரக் அல்லது ஒரு ட்ரிப் என்பது 240 நிமிடங்கள் மேக்சிமம். ஆக நமக்கு கண்டிப்பாக 3 தேவை. ஸோ 3 ட்ரிப்பில் முடிக்க முடியுமான்னு சால்வ் பண்ணோன்னாக்கா 3 ட்ரிப்பில் முடிக்க முடியும். இப்போ இதையே நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு ஹியூரிஸ்டிக் முறையில் சால்வ் பண்ணோன்னாக்கா டிக்ரீஸிங் ஆர்டரை எடுத்துக்கொண்டு அதை நம்ம இப்போ முன்னாடி போன பாடங்களில் இதை பார்த்தோம். ஸோ 3 பின் வரும். ஒன்றில் 240, ஒன்றில் 235, மூணாவதுல 146 அப்படி வரும். ஆனால் 3 ட்ரிப்பில் முடிக்க முடியும். இதை நம்ம முதல்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன பண்ணோம்னாக்க பேலன்ஸ் த டைம் ஸ்பெண்ட் பை ஈச் ட்ரக் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ 240 நிமிடங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம அந்த ஹியூரிஸ்டிக்கில் போட்டு வரும்பொழுது 240 நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கு ஒர்க் லோடு கொடுத்து கொண்டே இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்த கடைசியில் போட்டிருக்கிற 7 7 29 அதெல்லாத்தையும் நம்ம 3வது ட்ரிப்பில் போட்டானாக்கா அந்த 240 விட குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த 3 லோடு இருக்குது பாருங்கள். இந்த சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் முதல் ட்ரிப்பு 240 நிமிடங்கள், அடுத்த ட்ரிப் 235 நிமிடங்கள். ஸோ இந்த 2 ட்ரிப்பும் நல்லா பேக் பண்ணிட்டோம். பாக்கி இருக்கிறது 3ஆவதுல 146 தான். ஸோ இது பேலன்ஸ்டாக இல்லை. இப்போ ஒரு ட்ரக் 240 நிமிடம் வரைக்கும் அதுக்கு வேலை இருக்குது. ஒரு ட்ரக்குக்கு 235 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. 3ஆவதுக்கு 146 நிமிடங்கள் தான் இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணோன்னா இது 3 பக்கத்தில் இருக்கிற மாதிரி வேல்யூஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேர் பேலன்ஸ்.
இந்த பேலன்ஸினுடைய அட்வான்டேஜ் என்னன்னா 2 விதமான அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 3 டிரைவர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே டிரைவர் 3 ட்ரிப் அடிக்கிறாருன்னு வச்சுக்க வேண்டாம். 3 டிரைவர் இருக்காங்கன்னு வச்சுட்டாங்கன்னா ஒரு டிரைவர் 240 நிமிடங்கள், ஒருத்தர் 146 நிமிடங்கள் தான். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் ரொம்ப கம்மியாக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். ரெண்டாவது, இந்த 3 இதையும் அனுப்புகிறோம், நம்மக்கிட்ட 240 நிமிடங்கள் இருந்தால் கூட எப்பொழுது எல்லா வேலையும் முடியும்னு பார்த்தீங்கன்னா 3 பேரும் முடிச்சுட்டு வந்தால் தான் எல்லா வேலையும் முடியும். ஆக ஒருத்தர் 240 வரைக்கும் போவார், அதனால் 240 தான் எல்லா வேலையும் முடியும். இப்போ இதே பேலன்ஸ் பண்ணி 210 அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னாக்கா மூணையுமே 210 அதுக்கு கீழே அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னாக்கா 210லேயே முடிஞ்சு போயிடும். இரண்டாவது, இந்த ட்ரக்கு வந்து 240 நிமிஷம் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ட்ரக்கோட பேமெண்ட் வந்து டைமை பேஸ் பண்ணி இருக்குது, எவ்வளவு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளவு பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ 3வதுக்கு 146 நிமிஷங்கள் தான் யூஸ் பண்ணுவோம். பட் பேலன்ஸ் பண்ணும்போது அந்த ஆஸ்பெக்டும் நமக்கு சில சமயங்களில் உதவியாக இருக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணனா எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து சென்ற பாடத்தில் பார்த்து கொண்டிருந்தோம். அதை மறுபடியும் ஒரு முறை செய்து என்ன நமக்கு வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ சென்ற பாடங்களில் பார்க்கும் பொழுது இந்த பேலன்ஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஒரு ஆப்டிமைசேஷன் மூலமாக பண்ணினால் எப்படி இருக்கும். நம்ம முன்னாடியே எக்ஸலில் சில ஆப்டிமைசேஷன்லாம் சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். லீனியர் ப்ரோக்ராமிங், இன்டிஜர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம நல்ல ஒரு விரிவாக அதை பார்த்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப மிக அழகாக 3 ட்ரக்லேயுமே 207 வர மாதிரி அழகாக முடியாது. ஆப்டிமைசேஷன் வந்து நமக்கு 207, 207, 207 வர மாதிரி முடியறது. எக்ஸலில் அதை போட்டு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அதை மறுபடியும் பார்ப்பதற்காக நம்ம அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு தடவை எழுதி கொண்டு இதை மறுபடியும் செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 99, 98, 95, 94, 99, 98, 95, 94, 91, 55, 29, 24, 91, 55, 29, 24, 16, 7, 7, 6, 16, 7, 7, 6. இதான் நம்ம 12 இது. இந்த 207 சொல்யூஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். x21, x31, x101 அது 3 முதல் பின்னில் போகிறது. ஸோ பின் 1, ரெண்டாவது 98, மூணாவது 95, 10வது 7, 1, 2, 3, 4, 8, 12 இருக்கு இல்லையா, 10வது வந்து 7. இது 3ஐயும் கூட்டினானாக்கா 8, 5, 2, 1, 3, 1, 10, 1, 11, 1. ஸோ 4 இருக்குது, 7 + 6. இதை கூட்டினானாக்கா 8, 5, 13, 13, 7, 20, 20, x10, 1, x11, 1. ஸோ +7, 7. ஸோ 27, 27, 98 + 95, 193, +7, 200, +7, 207 முதல் பின்னில். ரெண்டாவது பின்னில் பின் 2, 4, 5, 9, 12. 4 வந்து 94, 5 வந்து 91, 9 வந்து 16, 12 வந்து 6. 94 + 91, 185, 201 + 6, 207. பின் 3, மூணாவது பின்னில் பாக்கி 4, அது 207 தான் இருக்கணும். ஏன்னா மொத்தம் 221, 2 207 போட்டாச்சு. ஸோ மூணாவது 207 இருக்கணும். மறுபடியும் அதை போட்டோன்னா 1, 6, 7, 8. 1 99, 6 55, 7 29, 8 24, 99 + 55 154, 183, 187, 207. ஸோ 2 விஷயங்கள் இந்த சொல்யூஷனில் வந்துடுது.
3 ட்ரிப்புக்குமே கரெக்டாக 207 வரா மாதிரி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் 3 ட்ரிப்லேயுமே கரெக்டாக 4 கஸ்டமர் வரா மாதிரியும் வந்துடுது. ஸோ கஸ்டமரும் ஈக்குவலாக இருக்குது, டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ரொம்ப அழகான ஒரு சொல்யூஷன் இது வந்துடுது. இதை சப்போஸ் நம்ம ஆப்டிமைசேஷனில் பண்ணாமல் ஹியூரிஸ்டிக்கில் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹியூரிஸ்டிக்கில் பண்ணுறதுன்னா என்ன? எக்ஸலில் போட்டு அதுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ட் அதெல்லாம் இங்கே முன்னாடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே மினிமைஸ் u மைனஸ் v சப்ஜெக்டிவ்லாம் இருக்கு இல்லையா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரெயின்ட். நான் முன்னர் சொல்லியிருப்பது போல் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற சப்ஜெக்டில் இதெல்லாம் படிப்போம். லீனியர் ப்ரோக்ராமிங், இன்டீஜர் ப்ரோக்ராமிங் அதெல்லாம் படிப்போம். இது இன்டீஜர் ப்ரோக்ராமிங் கீழே வரும். ஏன்னா xij = 0, 1. ஸோ பைனரி இன்டீஜர் ப்ரோக்ராமிங்கில் வரும். எக்ஸலில் நீங்கள் இந்த ஃபார்முலேஷனை எழுதி சால்வ் பண்ண முடியும். இப்போ இதே கையில் போடும்போது நம்மளால் கரெக்டாக ஆன்சர் எடுக்க முடியாது. தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நம்ம அந்த எந்த கணக்கை சால்வ் பண்ணுறோம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கணக்குக்கு தகுந்தாற் போல சில விதிமுறைகளை நாம் உருவாக்கி சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த கணக்குக்கு நமக்கு முன்னால் செய்திருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் ஃபஸ்ட்டு டிக்ரீசிங் ஹியூரிஸ்டிக் அப்படின்னு பேர். இந்த 12 வேல்யூஸையும் டிக்ரீசிங் ஆர்டரில், டிக்ரீசிங்னா நான் இன்க்ரீசிங், 7 7ன்னு 7 7ன்னு வரும். நான் இன்க்ரீசிங்னு பேர். டிக்ரீசிங்னு சொல்கிறது முதல்ல எழுதிக்கணும். அதை நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி எழுதி தான் கொடுத்துருக்கோம். 99 98 95 தான் எழுதி கொடுத்துருக்கோம். எடுத்த உடனே 6 99 7 98 அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆல்ரெடி டிக்ரீசிங்கில் கொடுத்துட்டோம். அந்த டிக்ரீசிங்கில் எடுத்துக்கொண்டு ஒரு பின்னாக போட்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்தானாக்கா நமக்கு அது கிடைக்கும். அப்படிங்கிறது இந்த ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிறது. இந்த ஹியூரிஸ்டிக் அப்படிங்கிறது குயிக்காக, சீக்கிரமாக ஒரு ஆன்சர் எடுக்க முடியும். கூடிய வரை அந்த நாம் சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்தினுடைய குணாதிசயங்கள், நேச்சர், அந்த ப்ராப்ளத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ், நேச்சர் அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல் சில ரூல்ஸை உருவாக்கி சால்வ் பண்ணுறது. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுனால இதை வேறு மாதிரி செய்யணும். அதை இதுக்கு கீழே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 99 எடுத்துக்கிறோம். அதை ஒரு பின்னில் போடணும். ஸோ அதுக்கு நான் இங்கே bin 1 என்று எழுதி 99 இங்கே போட்டு விட்றேன். டோட்டல் 99 இங்கே இருக்குது. அடுத்தது 98 எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கெப்பாசிட்டி 240 இருக்குது என்று வைத்துக்கொண்டால் அந்த 98 ஆனது ஃபஸ்ட் பின்லேயே இடம் இருக்கும். அதை தான் நம்ம முன்னாடி பண்ணும்போது பண்ணினோம். ஆனால் இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம ஐடியா ஒர்க்லோட பேலன்ஸ் பண்ணுறது. ஆக இப்போ இந்த 99 போட்ட உடனே 3 பின்னோட ஒர்க்லோடு 99 0 0. ஏன்னா இது bin 2 இங்கே எழுதிடுறேன். இது bin 1 என்று இங்கே எழுதிவிட்டு இங்கே bin 2 என்று எழுதிவிட்டு இங்கே bin 3ன்னு எழுதிடுறேன். ஏன்னா 3 பின் தான் இருக்குதுன்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 99 எடுத்து 98 எடுத்து 99ஓட சேர்ந்து போட்டால் ஃபஸ்ட்டு பின்னோடது 99 + 98 197 0 0ன்னு ஆகும். அது பேலன்ஸ்டு இல்லை, ரொம்ப ஹைலி இம்பேலன்ஸ்டு. ஒன்றில் 197, ஒன்றில் 0, ஒன்றில் 0. இப்போ இருக்கிறது 99 0 0. ஆக பேலன்ஸ் பண்ணி மேக்ஸிமம் கம்மி ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணினோன்னாக்க 98 தூக்கி 2வது பின்னில் தான் போடுவோம். முதல் பின்னில் போட மாட்டோம். முதல் பின்னில் போட்டால் மேக்ஸிமம் அதிகமாகிடுது. ஆக 2வது பின்னில் போடுறதுனால 98 இங்கேயும் 98 போட்டுக்கிறேன் லோடு. அதே போல் 3வது 95 எடுத்துக்கொண்டு முதல்ல போட்டால் 194க்கு போயிடும். 2வதுல போட்டால் 193க்கு போயிடும். 3வதுல போட்டோன்னா 95 எங்கே போட்டால் மேக்ஸிமம் 99லேயே நிற்கும். மேக்ஸிமம் குறைக்கிறதுனால இந்த 3வது 95 3வது பின்னில் போட்டு இதை 95 அப்படின்னு காட்டுறோம். அடுத்த நம்பர் 91. அந்த 91 தூக்கி ஃபஸ்ட் பின்னில் இடம் இருக்குது போட்டால் 190 மேக்ஸிமம். 2வது பின்னில் போட்டால் 189 மேக்ஸிமம். 3வது பின்னில் போட்டால் 186 மேக்ஸிமம். அதனால 3வது பின்னில் போடுறோம். +91 போட்டு இங்கே +90 இதை 95 186 மாற்றி விடுகிறோம்.
இப்போ 3 மேக்ஸிமம் 186, அதில் மினிமம் பாசிபிள் வேல்யூ இதுதான். மீதி 2ல் போட்டானாக்கா மேக்ஸிமம் 186 விட அதிகமாக ஆகிவிடும். அதனால இங்கே போட்டு குறைக்கிறோம் மேக்ஸிமம். அடுத்தது 55. 55 வந்து 99ஓட போட்டால் 154, 55 வந்து 98ஓட போட்டால் 153, 55 186ஓட போட்டால் 200க்கு மேலே போயிடும். ஆக 55 இந்த 2ல் தான் போடணும். எதில் வேணால் ஆக்சுவலாக போடலாம். ஸோ 6வது நம்பர் 55, 6வது நம்பரை 1ல் போடுறோம். ஸோ 99 + 55 இங்கே போடுறேன், 1ல் போடுறேன். இதுலேயும் 2லேயும் போடலாம், 1லேயும் போடலாம். 1ல் போடுறோம். 1ல் போட்டால் 154 மாறுகிறது. ஏன்னா அதான் இந்த கொடுக்கப்பட்ட சொல்யூஷன். அதனால் அதிலேயே போட்டுடுறோம். 55க்கு அடுத்த நம்பர் 29. ஸோ 29 வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா 154 + 29 வந்து 183ல் வரும். அப்பவும் போடலாம், 186 விட கம்மியாக தான் இருக்குது. பின் 2ல் வந்து 98 + 29 போட்டிங்கன்னாக்கா 117ல் வந்து நிற்கும். அது இங்கேயும் போடலாம். ஸோ இந்த 7வது 29 வந்து 71ல் தான் போட்டிருக்கோம் இதில். ஸோ இங்கேயும் 29 இதில் போட்டால் கூட 186 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 154 + 29 is 183. அதுக்கு அடுத்தது 24. அது 3ல் எங்கே போடுறதுன்னு பார்க்கணும். முதல் பின்னில் போட்டால் 183 + 24 207. ரெண்டாவது 186 + 24 210. 98 + 24 கம்மி 122. அப்போவும் இது வந்து 81ன்னு கொடுக்கறது. ஸோ இங்கே 24 போடுறது வாஸ் ஃபார் டிக்ரீசிங் ஹியூரிஸ்டிக். 24 போடுறது இங்கே. இது போட்டான்னா 207 205 209. 24 இதில் போட்டானாக்கா 207 வந்துடுது இதில். ஆக்சுவலாக நம்ம ஹியூரிஸ்டிக் படி பின் 2ல் தான் போடணும். இன்னொரு முறை அதை செஞ்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பின் 2ல் போடணும். அதுக்கு 24 போட்டாச்சு. அப்புறம் 16 போடும்போது நமக்கு 207 + 16 223 மேலே போயிடும். 98 + 16 114. 186 + 16 202. 2ல் எங்கே வேணால் போடலாம். ஸோ 9வது வந்து 2ல் போடுறது. ஸோ 98 + 16 114ல் இருக்குது. இப்போ இந்த ஹியூரிஸ்டிக்கில் இதை போடுறோம் அப்படின்னாக்க எப்படி போடுகிறோம் என்பதை இந்த உதாரணத்தில் காமிக்கலாம். ஸோ நமக்கு 3 பின் இருக்குது. அதுக்கு வந்து நான் பின் 1, பின் 2, பின் 3 என்று முதல்ல எழுதிடலாம். ஸோ முதல் நம்பரான 99ங்கிறது ஃபஸ்ட் பின்னில் போகும். ஸோ 99 இங்கே வந்துடும். அதோடைய மொத்த லோட் 99. அதை நான் இங்கே எழுதியிருக்கேன் உங்களுக்கு. அடுத்த நம்பர் 98. இந்த 98 அப்படிங்கிற நம்பர் வந்து 99ல் போட முடியும். ஏன்னா கூட்டி பார்த்தா 197 தான். 240 வரைக்கும் இருக்குது. ஆனால் போட முடியும். ஆனால் அப்படி போட்டாச்சுனாக்கா மேக்ஸிமம் வந்து 197க்கு போயிடும். அது வேண்டாம். நம்ம ஐடியா வந்து மேக்ஸிமமாக குறைக்கிற ஐடியா. அதனால் 2வது பின்னில் போட்டால் மேக்ஸிமம் 99லேயே இருக்கும். ஆக இது 2வது பின்னில் 98ல் போட்டுடலாம். ஸோ அதோடைய லோடு வந்து இங்கே 98ல் இருக்குது. 3வது நம்பர் வந்து 95. முதல் பின்னில் போடுறதுக்கும் நமக்கு இடம் இருக்குது. 2வது பின்னில் போடுறதுக்கும் இடம் இருக்குது. முதல் பின்னில் போட்டால் 95 தூக்கி போட்டால் 194. 2வது பின்னில் தூக்கி போட்டால் 193 மேக்ஸிமம். 3வது பின்னில் போட்டானாக்கா அந்த 95 இங்கே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 99லேயே இருக்கும். ஆக இங்கே 95ன்னு போட்டுட்ருக்கோம். 4வது நம்பர் வந்து 94. 4வது நம்பர் இப்போது ஃபஸ்ட் பின்லேயும் போடலாம், செகண்ட் பின்லேயும் போடலாம், தேர்ட் பின்லேயும் போடலாம். ஏன்னா 240 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பின்னில் போட்டால் 193 ஆகிடும் மேக்ஸிமம். செகண்ட் பின்னில் போட்டால் 192 ஆகும். தேர்ட் பின்னில் போட்டால் 189 ஆகும். மேக்ஸிமம் நம்ம குறைக்கிறதுனால தேர்ட் பின்னில் போட்டு 189க்கு கொண்டு வரும். 95 + 94 இந்த லோடை வந்து நான் 189 அப்படின்னு இங்கே நான் மாற்றிடுறேன். 189 அப்படின்னு லோடிங்க வந்துடும். அடுத்த நம்பர் 91. அந்த 91 வந்து
ஃபஸ்ட்டில் போட்டால் 190, செகண்டில் போட்டால் 189, மூணாவதில் போட்டால் 200க்கு மேலே போயிடும். ஆக செகண்டில் போட்டால் தான் மேக்ஸிமம் குறையும். ஸோ இந்த 91ங்கிறது இங்கே வரும். ஸோ 91 189 ஆக இது மாறிவிடும். ஸோ இதுவும் 189 ஆக இருக்குது, இதுவும் 189 ஆக ரெண்டும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 189ல் இருக்குது. அதுக்கு அடுத்தது 55. அந்த 55ஐ முதல்ல போட்டால் 154, ரெண்டாவதுலேயோ மூணாவதுலேயோ போட்டால் 200க்கு மேலே போயிடும். நம்ம மேக்ஸிமம் குறைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் போட்டால் அதோடைய லோடு 154ல் வரும், ஆனால் மேக்ஸிமம் 189லேயே இருக்கும். ஆக ஃபஸ்ட்டில் போட்டு 154 ஆக ஆக்கி விடுகிறோம். 55 போட்டால் இங்கே 154 அப்படின்னு வந்துடும். 55க்கு அடுத்த நம்பர் 29. அதை ஃபஸ்ட்டில் போட்டான்னா 183 ஆக வரும். செகண்ட் அண்ட் தேர்டில் போட்டால் 200க்கு மேலே போயிடும். நம்மளுடைய பர்பஸ் வந்து மேக்ஸிமம் குறைக்கிறது. ஆக 29 இங்கே போட்டுட்டு ஸோ 154 + 29 183 ஆக மாறிவிடும். ஸோ இப்போ 3 லோடு வந்து 183, 189, 189. 29க்கு அப்புறமா 24 இருக்குது. ஸோ 24 வந்து மூணுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதில் தான் போய் சேரும். அப்போ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு குறையும். ஆக 24ம் இங்கே போயிடும். ஸோ 24 இங்கே போயிட்டு 183ங்கிறது 207 ஆக வந்துவிடும். 24க்கு அடுத்தது 16. ஸோ 16 வந்து மூணில் எது கம்மியாக இருக்கோ அதில் தான் போடுவோம். ஸோ 2லேயும் போடலாம், 3லேயும் போடலாம். ஸோ அந்த 16ங்கிறது 9வது 2ல் போட்டிருக்கோம். ஸோ +16 போட்டிங்கன்னாக்கா 189 + 16 இஸ் 205. ஸோ அது 205 ஆக மாறும். அதுக்கப்புறம் 7. மூணில் எது கம்மி லோடு இருக்கோ அதில் தான் போடணும். அப்போ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு குறையும். ஸோ 189ஓட 7 போட்டு விட்டால் 196. திருப்பி ஒரு 7. மூணில் எது கம்மி லோடு இருக்கோ அங்கே போட்டால் வரும். ஸோ இங்கே தான் 7 வரும். 196 + 7 203 என்று வரும். கடைசியில் ஒரு 6. எது கம்மி லோடு இருக்கோ அங்கே போட்டான்னா மேக்ஸிமம் குறையும். ஸோ அதோட இந்த 6ஐயும் இதில் போட்டு விட்டான்னாக்கா 209 ஆக மாறிவிடும். 209 ஆக மாறிவிடும். ஸோ அந்த ஹியூரிஸ்டிக் முறைப்படி போடும்போது 207, 205, 209 என்று நமக்கு வருகிறது. ஆப்டிமைசேஷன் போடும்போது மூணுலேயுமே 207 ரொம்ப அழகாக வருகிறது. இதை ஒரு சின்ன ஸ்வாப் பண்ணால் வந்துடும். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு மெத்தடாக காட்டக்கூடாது. ஹியூரிஸ்டிக் தான். என்னன்னாக்கா இங்கே வந்து 7 7 14, இங்கே 16 வருது. கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டோன்னா அந்த 94 தூக்கி மேலே போட்டு 91 கீழே போட்டிங்கன்னாக்கா அது 207 அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதை கொஞ்சம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி அதை குறைக்க முடியும். பட் ஹியூரிஸ்டிக் படி 209 தான் மேக்ஸிமம். ஸோ 209 தான் மேக்ஸிமம். ஆப்டிமைசேஷன் நமக்கு அழகாக பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கும். 207 மேக்ஸிமம். ஆக அது 207 மேக்ஸிமமாக இருக்கிறது. ஆப்டிமைசேஷனில் நம்ம பார்த்தது எல்லாத்துலேயுமே கரெக்டாக 4 கஸ்டமர் வந்தது. இதில் அந்த மாதிரி வரல. இதில் 4, 3, 5 கஸ்டமர் அப்படி வந்துடுது. சம்டைம்ஸ் அந்த ஹியூரிஸ்டிக்கில் வரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும். பேலன்ஸ் தி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஹேண்டில் பை ஈச் ட்ரக் அப்படின்னு பார்த்தோம். அது 3வது கேள்வி. அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷனில் போடும்போது இங்கே இருக்குது. இஃப் யூ ஹேவ் 4 vehicles, 3வது கேள்வி பேலன்ஸ் தி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஹேண்டில் பை ஈச் ட்ரக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ 3 ட்ரக் வரும்போது நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் 4 கஸ்டமர் வர மாதிரி இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கோம். இந்த 207 207லேயே அழகாக எல்லாருக்கும் 4 கஸ்டமர் வரா மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கோம். இப்போ இதை கண்டினியூ பண்ணேன்னாக்க இஃப் யூ ஹேவ் 4 vehicles, 3 ட்ரிப் இல்லாமல் 4 ட்ரக் நம்ம கையில் இருக்குது, 4ஐயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டு லோடை பேலன்ஸ் பண்ணினோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து 185, 143, 153, 140 அப்படின்னு வரும். அந்த போன வாட்டி வந்த மாதிரி எல்லாம் அழகாக ஈக்குவலாக 207 வராது. இந்த வாட்டி கொஞ்சம் மாறுபடுகிறது 4 இருக்கிறதுனால. காரணம் என்னென்னா 4 இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருந்தது 621. அதை 4ல் டிவைட் பண்ணிங்கனாக்கா 155னாக்கா 620.25 வரும் ஒன்றுக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 156 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் இதில் அப்படி பண்ணலை. லோட்ஸ் வந்து இப்படி வருது.
185, 143, 153 and 140. ஒன்றில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து விட்டது. 210 அப்படின்னு நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னாக்க சிலதுக்கு அதிகமாக போய்விடுகிறது. 185க்கு போய்டுறது. 155ங்கிறது பேலன்ஸ். அதுலேயும் வந்து பின் 2ங்கிறதுக்கு 5 ஐட்டம்ஸ் வந்துடுது. 5 கஸ்டமர். பின் 3க்கு 2 கஸ்டமர் தான். பின் 4க்கு 3 கஸ்டமர். ஸோ இந்த 210 வச்சுட்டு இல்லை 4 வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப அன்பேலன்ஸ்டாக ஆன்சர் வருது. இன்னொன்று லாஸ்ட் பாயிண்ட் வந்து லோட் பேலன்ஸ் ப்ராப்ளம் ஆல்சோ ஆன்சர்ஸ் த கொஸ்டின் ஆஃப் வாட் இஸ் த மினிமம் டைம் இன் விச் ஆல் ஆர்டர்ஸ் ஆர் டெலிவர்ட். இப்போ இதில் வந்து இந்த போன இதில் கொடுக்கப்பட்ட சொல்யூஷனில் 185, 143, 153, 140 கொடுத்துருக்கோம். லோட் பேலன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், 185க்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் இதில் 210ல் வந்து எல்லாத்தையும் முடிக்க முடியும். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா 209லேயே வந்து எல்லாத்தையும் முடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4 vehicles பண்ணும்போது 210ல் முடிக்க முடியும், 185ல் முடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். கடைசி பேராகிராஃபில் நான் வந்து ஒரு சின்ன அடிஷ்னலாக ஒரு விஷயம் எழுதியிருக்கேன். அது வந்து இந்த கோர்ஸுக்கு சம்மந்தப்பட்டது தான். இது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த பின் பேக்கிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு பேரலல் மெஷின் ஷெடியூலிங் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரெண்டும் வந்து ஸ்ட்ராங்லி கனெக்டட் அப்படிங்கிறத ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் பாடங்கள் எடுக்கும்பொழுது அதை சொல்லுவோம். அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி இந்த இடத்துல 4 வரியில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இந்த உதாரணத்தையே எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு அதை விளக்க முயற்சி பண்ணுறேன். இப்போது 4 பின்னை வச்சுட்டு 210ல் ஸ்டார்ட் பண்ணோம், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 4 பின்னோட லோடு பார்த்தீங்கன்னாக்கா 185, 143, 153, 140. இந்த 4 கூட்டினீங்கன்னா 621 வரணும், 621 வரணும். அதான் இந்த 12 நம்பருடைய கூட்டு. இங்கே 12 நம்பர் போட்டிருக்கோம் பாருங்கள் மேலே, அதை கூட்டினான்னா 621 வரணும். 621 வந்துடுது. 6 5 11 மீதி வந்துடும். இப்போ இதை 2 விதமாக இந்த சொல்யூஷனை பார்க்கலாம். இப்படி ஒரு சொல்யூஷன் நம்ம கையில் இருக்குன்னாக்க அதை 2 விதமாக பார்க்க முடியும். முதல்ல பார்க்குறது என்னன்னாக்கா, 4 பின் இருக்குது. 4 பின்னை வச்சுட்டோம்னாக்க அந்த பின் லெங்க்த்து 210 இருக்குன்னு தான் ஆரம்பித்தோம். ஆனால் 185 இருந்தாலே போகிறோம், எல்லாத்தையும் போட்டு விடலாம் 4 பின்னில் அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல முடியும். 210 லெங்க்த் வேணாம், நமக்கு 185 லெங்க்த் பின் இருந்தால் கூட போட்டுற முடியும். இன்ஃபேக்ட் 4 பின்னும் நமக்கு எல்லாமே 185 கூட இருக்க வேண்டாம். முதல்ல ஒன்று மட்டும் 185, மீதியெல்லாம் வந்து 150க்குள்ளே இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அன்ஈக்குவல் பின் சைஸஸ் அப்படின்லாம் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக சொல்கிறது, இந்த மாதிரி சொல்லும்போது 210 பின் சைஸ் கொடுத்தா கூட மேக்ஸிமம் என்ன வருதோ அது போரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்க, கிவன் தி நம்பர் ஆஃப் பின்ஸ், வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் த பின் தட் வி ரிக்வயர் அப்படிங்கிற கேள்வியை இன்டைரக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். முதல்ல பின் பேக்கிங்கில் என்ன பண்ணோம், கிவன் த பின் சைஸ், முதல்ல இந்த 12 இதையும் கொடுத்துட்டு 240 நிமிஷம் இருக்குது அப்படின்னாக்க எத்தனை வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த இதில் வந்து நம்ம 4 ட்ரக்கும் கொடுத்து 210 கொடுத்தா மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். இப்போ 4 கொடுக்கும்போது 210 வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, 185லேயே பண்ண முடியுங்கிறதையும் பார்க்கணும். ஸோ ஒரிஜினல் பின் பேக்கிங் ப்ராப்ளம் வந்து என்ன சொல்கிறதுனாக்க, பின் சைஸ், பின் லெங்க்த்தை கொடுத்தாச்சுனாக்க எவ்வளவு பின் வேணும் அப்படிங்கிறது தான் முதல் ஒரிஜினல் ப்ராப்ளம் காட்டுது. இப்போ நம்ம பின்னாடி பண்ணது என்னென்னா, 4 பின் இருக்குது அப்படின்னு சொன்னால் பின் சைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணோம். ஆக இந்த 2 ப்ராப்ளமும் கனெக்டட், நம்பர் ஆஃப் பின்ஸும் பின் சைஸும் கனெக்டட். பின் சைஸ் அதிகமாக ஆக நம்பர் ஆஃப் பின்ஸ் குறையும், நம்பர் ஆஃப் பின்ஸ் அதிகமாக ஆக பின் சைஸ் குறையும். இப்போ 3 பின்னாக்கு 207லேயே முடிஞ்சிடுது ஆப்டிமைசேஷன், 209ல் இது முடிஞ்சுது. ஸோ இந்த பேரலல் மெஷின் ஷெடியூலிங் ப்ராப்ளம்ங்கிறது என்னன்னாக்கா, ஒரு மெஷின் இருக்குது, அதே மாதிரி மெஷின் இருக்குது, 12 ஜாப் இருக்குது.
இந்த 12 ஜாபுக்கு உடைய டைம் வந்து இந்த 12 நம்பர். 4 மெஷின் இருக்குனாக்கா எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. ஸோ அதுக்கு பதில் வந்து 4 மெஷின் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் அலாட் பண்ணால் 4 லோடு 185, 143, 153, 140 வருது. 185ல முடிச்சிட முடியும். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் அந்த 185 கூட குறையும். ஸோ லோட் பேலன்ஸ் பண்ணுற ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் பேரலல் மெஷின் ஷெடியூலிங் ப்ராப்ளம் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த 2 ப்ராப்ளத்துக்கு உள்ள கனெக்ஷன்ஸை இந்த உதாரணம் மூலமாக உங்களுக்கு விளக்கியிருக்கேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் பின் பேக்கிங்கிறது என்னன்னாக்கா லெங்க்த்து கொடுத்துட்டு பின் சைஸை கொடுத்துட்டா எத்தனை பின் வேணும் அப்படிங்கிறது பின் பேக்கிங் ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் பின்ஸை கொடுத்தான்னாக்கா பின் சைஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது பேரலல் மெஷின் ஷெடியூலிங் ப்ராப்ளம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுத்துக்கும் உண்டான கனெக்ஷனை வந்து நான் இப்போது உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இதே பின் பேக்கிங்கில் இன்னொரு கூட இருக்குது, மேக்ஸிமம் கார்டினாலிட்டி பின் பேக்கிங் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த 207 சொல்யூஷன் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து எல்லாமே 4 வந்தது. சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மொத்தம் 621 வருது. ஆனால் பின் சைஸ் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பின் நம்பரையும் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 பின் வச்சுருக்கோம். பின் சைஸ் 150 தான். ஸோ 3 பின் வச்சு 150 சைஸ் போட்டிங்கன்னா 450 வரைக்கும் தான் பண்ண முடியும் லோடு. ஆனால் 621 நம்ம லோடில் இருக்குது. ஆக எத்தனை கஸ்டமரை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி வரும். 3 ட்ரக்கு தான் இருக்குது, 150 நிமிஷம் தான் இருக்குது, மொத்தம் 450 தான் இருக்குது. அந்த 621ல் எத்தனை பேரை மீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரியும் பண்ணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து 3 லோடு வருது, 120, 129, 145. இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது. முதல் 2ஐயும் விட்டுடுறது. பெருசாக 2 நம்பர் இருக்குது பாருங்கள், 99, 98 இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 197 விட்டுடுறது. விட்டுட்டான்னாக்கா உங்களுக்கு மீதி 10 பேரை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதில் பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம்ல என்னன்னாக்கா பெரிய பெரிய லெங்க் இருக்கிற பின் அந்த மாதிரி கஸ்டமரை வந்து நம்ம விட்டுருவோம் இந்த மாதிரி போடுறதில்ல அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்கிறோம். ஆக இதோட இந்த பின் பேக்கிங் ப்ராப்ளம் பற்றி பார்த்து இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேறு வகையான டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸை வந்து அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி.